அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா தீஞ்சிடக்கூடாது, அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சுண்டல் 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் நல்லா போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இதில் ஒரு 2 கரண்டி சுண்டல் மட்டும் ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லைட்டாக திரிச்சு எடுத்துக்கோங்க. குக்கரை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரிச்சிட்டு வந்ததை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம திரிச்சிட்டு வந்ததை போட்டதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். இப்போ நமக்கு ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ண மாங்காய், அப்புறமா மல்லி இலை, பருப்பு வடையும் பிச்சு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.